Good morning, students. Today we will discuss about the disorder of the circulatory system. The first one is hypertension. Hypertension is the most common circulatory disease. It's a normal blood pressure in man 120/80 millimeter Hg. In cases when the diastolic pressure exceed 90 millimeter Hg and the systolic pressure exceed 150 millimeter Hg persistently, the condition called hypertension. இப்போ நார்மல் பிளட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 120/80, 120ங்கிறது சிஸ்டோலிக்கு, 80 mmங்கிறது டயஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்லலாம். இதில் பார்த்துட்டிங்கன்னா 150 மில்லிமீட்டருக்கு மேலே ஹைப்பர் டென்ஷனில் சிஸ்டோலிக் ப்ரெஷரும் 90க்கு மேலே டயஸ்டோலிக் ப்ரெஷர் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த கண்டிஷன் என்ன சொல்கிறோம்னா ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர் டென்ஷன்ஸ் டேமேஜ் த ஹார்ட், brain and kidneys. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா coronary heart disease. Coronary heart disease occur when the arteries and line with the atheroma, the buildup of atheroma contains cholesterol, fibers, dead muscles and platelets and termed as atherosclerosis. இப்போது பார்த்திங்கன்னா கரோனரி ஹார்ட் டிசீஸ் பார்த்திங்கன்னா அதிரோமா அப்படின்னு சொல்லக்கூடியது பிளட் வெசல்ஸினுடைய வால்ஸில் வந்து என்னென்ன வந்து படிஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால், ஃபைபர்ஸ், இது மாதிரி பிளேட்லெட்ஸ்லாம் வந்து உள்ளே படிஞ்சு ஒரு மாதிரி படிவை ஏற்படுத்தியிருக்கும். அது அதிரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். The cholesterol-rich atheroma forms plaques the inner lining of the arteries, making them less elastic and reduce the blood flow. இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா blood flow வந்து ரெடியூஸ் ஆகிடும். அந்த வால்ஸ் ஆஃப் த ஆர்டரிஸோடைய எலாஸ்டிக் தன்மை வந்து லாஸ் ஆகிடும். Plaque grow within the artery and tend to the form of blood clot, forming the coronary thrombus. அதில் பார்த்திங்கன்னா அந்த பிளட் கிளாட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த ஆர்டரிஸில் ஃபார்ம் ஆகும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா கரோனரி த்ராம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த்ராம்பஸ் இன் கரோனரி ஆர்டரி ரிசல்ட் இன் ஹார்ட் அட்டாக். அது மாதிரி த்ராம்பஸ் ஃபார்ம் ஆனால் அதோட ரிசல்ட் என்னென்னா ஹார்ட் அட்டாக் தான் ஒரு ரிசல்ட். ஹார்ட் அட்டாக் வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்ட்ரோக்கு. Stroke is a condition when the blood vessels in the brain burst. அதாவது பிரெயின் ஹெமரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரோக்குங்கிறது பக்கவாதம். அதாவது பிளட் வெசல்ஸ் வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருச்சுன்னா அல்லது அதுலேருந்து ரத்த கசிவு ஏற்படுதுன்னா அதை நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். அது when the block of the artery that supply the brain, that means atherosclerosis. இல்லை atherosclerosis மூலமாக அந்த ஆர்டரிஸ் பிளாக் ஆகிருக்கலாம். பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த பிளட்டு கிடைக்கல அப்படின்னா பிரெயினோட ஒரு பார்ட் வந்து நெஞ்சிடும் டெத் ஆகிடும். அதை நம்ம ஸ்ட்ரோக்னு சொல்கிறோம். ஆர் த்ராம்பஸ். The part of the brain tissues supplied by the damaged artery tissues lack of oxygen, that is called cerebral infarction சொல்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆர்டரிஸ் டேமேஜ் ஆகும்போது டைஸ் டியூ டு லேக் ஆஃப் ஆக்சிஜன், அதில் இருக்கக்கூடிய பிரெயின் டிஷ்யூன் ஆகிடும், டெத் ஆகிடும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு ஆஞ்சைனா பெக்டோரிஸ் பார்க்குறோம். ஆஞ்சைனா பெக்டோரிஸ்னு பார்த்திங்கன்னா இஸ்கிமிக் பெயின் இன் த ஹார்ட் மசில், இதயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வலின்னு சொல்லலாம். இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு டியூரிங் த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த கரோனரி ஹார்ட் டிசீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிசீஸோட ஒரு பிகினிங் ஸ்டார்டிங் சொல்லலாம், ஏர்லி ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதிரோமா மே partially block the coronary artery and reduce the blood supply to the heart. இப்போ அதிரோமான்னு சொல்லுறது ஏற்கனவே படிச்சுக்கொண்டே அதில் கொலஸ்ட்ரால், பிளேட்லெட் இது மாதிரி அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் போய் இந்த பிளட் வெசல்ஸோட இன்னர் வாலில் வந்து படிஞ்சிடறதை நம்ம அதிரோமான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அதோட பிளாக் ஆகலாம், கரோனரி ஆர்டரி பிளாக் ஆகிறதுனால அந்த பிளட் சப்ளை வந்து ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஆஸ் ஏ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த டைட்னஸ் அது சாக்கிங் வித் டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங், ஒரு மாதிரி மார்பு இறுக்கமாக இருக்கும், மூச்சு விட சிரமமாக இருக்கும். திஸ் லீட்ஸ் டு ஆன்ஜைனா அஸ் செஸ்ட் பெயின். இதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆன்ஜைனான்னு சொல்லலாம். அடுத்து
ஜஸ்ட் பெயின் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலி இட் லாஸ்ட்ஸ் ஃபார் எ ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைம். அது வந்து கொஞ்சம் நாளே தான் அந்த மாதிரி இருக்கும். அடுத்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்ஸ், ஹார்ட் ஃபெயிலியர் பார்க்குறோம். The prime defect in the heart failure is the decrease in cardiac muscle contractility. ஸோ கார்டியாக் மசிலோடைய கான்ட்ராசிட்டிங்கிறது ரொம்ப டிக்ரீஸ் ஆகிறது தான் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னும். இந்த ஃப்ராங்க் ஸ்டார்லிங் கர்வ் ஷிஃப்ட் த டவுன்வார்ட்ஸ் அண்ட் டுவார்ட்ஸ் த ரைட் சச் ஃபார் கிவன் ஆஃப் இடிபி எண்ட் ஆஃப் த டயஸ்ட்ரோலிக் வேல்யூம். அப்போ டயஸ்ட்ரோலிக் வேல்யூமோட அளவு வந்து ரொம்ப கம்மியாகும் போது ஃபெயிலிங் த ஹார்ட் பம்ப்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ஸ்மாலர் ஸ்ட்ரோக் வேல்யூம் த நார்மல் ஹெல்த்தி ஹார்ட். ஒரு நார்மல் ஹெல்த்தி ஹார்ட்டை விட ஸ்மாலர் ஸ்ட்ரோக் வேல்யூம் வந்து இருக்கிறதுனால, சரியா, ஸ்ட்ரோக் வேல்யூம் வந்து ஒவ்வொரு ஈச் பீட்டுக்கும் வெளியில் வரக்கூடிய பிளட்டோட வேல்யூம்னு உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி ரொம்ப ஸ்மாலராக இருக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா இது மாதிரி கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் சப்ளை டு த ஹார்ட் மசில் ஆர் மயோகார்டியம் இஸ் ரிமார்க்கபிளி ரெடியூஸ்ட் லீட்ஸ் டு டெத் ஆஃப் மசில் ஃபைபர். அப்போ வந்து ஹார்ட் வந்து குறிப்பிட்ட பிளேஸில் ஹார்ட்டில் வந்து ஹார்ட் மசில்ஸுக்கு வந்து பிளட் போகாதனால அப்போ லீட்ஸ் டு டெத் ஆஃப் த மசில் ஃபைபர், அந்த ஹார்ட் மசில் ஃபைபர் வந்து டெத் ஆகிடுது. திஸ் கண்டிஷன் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக். இதனால் என்ன அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் சொல்லலாம். இந்த பிளட் கிளாட் ஆர் த்ராம்போசிஸ் பிளாக் த பிளட் சப்ளை டு த ஹார்ட் அண்ட் வீக்னஸ் ஆஃப் த மசில் ஃபைபர். எதனால் என்ன நடக்குதுன்னா த்ராம்போசின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் கிளாட் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகி அந்த பிளட் சப்ளை பிளாக் பண்ணிடும். அதனால் ஹார்ட் மசில்ஸ் அண்ட் வீக்னஸ் ஆஃப் மசில் ஃபைபர் வீக்கன்ஸ் ஆகிடுறதுனால அதுமாதிரி மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்ஸ் ஈவெண்ட் நடக்கலாம். திஸ் ஆல்சோ கால்ட் இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ் டியூ டு த லேக் ஆஃப் ஆக்சிஜன் சப்ளை டு த ஹார்ட் மசில்ஸ். சரி, இதை வந்து இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ்னு சொல்லலாம். ஏன்னா லேக் ஆஃப் ஆக்சிஜன் டு த ஹார்ட் மசில்ஸ்னால. இஃப் த பெர்சிஸ்டன்ஸ் இஸ் லீட்ஸ் டு செஸ்ட் பெயின் ஆர் ஆஞ்சைனா. இதனால் என்ன ஏற்படும்னா செஸ்ட் பெயின் வரும் அல்லது ஆஞ்சைனா பெக்டோரியஸ் மாதிரி வலி ஏற்படும். ஸோ ப்ரொலாங்டு ஆஞ்சைனா லீட்ஸ் டு டெத் ஆஃப் ஹார்ட் மசில் ரிசல்ட்டிங் இன் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ இப்போ ரொம்ப நாள் அதே மாதிரி லாங் டைம் இருக்கும்போது ஹார்ட் மசில்ஸ் என்ன ஒன்றுதுன்னா டெத் ஆகிடுறதுனால ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்பட்டு இதே முழுசுமையாக செயலிழந்து போயிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் பார்த்துவோம். அது வந்து ருமாட்டிக் ஃபீவர்னு சொல்லக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ருமாட்டிக் ஃபீவருங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். அதாவது செல்ஸ் மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து செல்ஸ் மாலிகுல்ஸை வந்து அட்டாக் பண்ணுறதா நம்ம என்ன சொன்னால் ருமாட்டிக் ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டோமிக் டிசீஸ் அப்படிங்கிறோம். இது மாதிரி வரக்கூடிய ஒரு ஃபீவர் தான் ருமாட்டிக் ஃபீவர். which occur 2 to 4 weeks after throat infection, usually streptococcal infection சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம்னா ஒரு ஸ்ட்ரெப்டோகாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ருமாட்டிக் ஃபீவர் வர்றதுக்கு காரணம். தி ஆன்டிபாடிஸ் டெவலப் டு த காம்பேக்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் காஸ்ட் டேமேஜ் டு த ஹார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஏற்படுத்தி இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ த எஃபெக்ட் இன்க்ளூட் ஃபைப்ரஸ் நோடுல்ஸ் ஆன் த மிட்டல் வால்வ். ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மிட்டல் வால்வ் இருக்கு இல்லையா, மிட்டல் வால்வில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ரஸ் இருக்கக்கூடிய நார் திசுக்கள் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைப்ரோசிஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூஸ் அண்ட் அக்குமுலேஷன் ஆஃப் த ஃப்ளூயிட் அண்ட் த பெரிகார்டியல் கேவிட்டி. அது மட்டும் இல்லாமல் பெரிகார்டியல் கேவிட்டியில் வந்து நிறைய ஃப்ளூயிட் வந்து அக்குமுலேட் ஆகிடும். சரியா, கனெக்டிவ் டிஷ்யூஸில் வந்து அந்த பெரிகார்டியல் வீட்டில் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால் ஹார்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கார்டியோ பல்மோனரி ரிசக்சியேஷன் பார்க்குறோம். அது சிபிஆர் அப்படின்னு சொல்லலாம். cardiopulmonary resuscitation. In 1956, James Elam and Peter Safar was first used mouth-to-mouth resuscitation. வாய் மீது வாய் வைத்து அந்த சுவாச தூண்டல் செய்கிறது தான் நம்ம இதெல்லாம் cardiopulmonary resuscitation சொல்லுவாங்க. CPR is a life-saving procedure that is done in time of emergency conditions such as when person breath or heartbeat has stopped abruptly in case of drowning or electric shock or heart attack. எப்போ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அவன் ஹார்ட் வந்து நின்று போயிருக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்கி இருக்கும்போதோ அல்லது எலக்ட்ரிக் ஷாக்கில் கரண்ட் அடிக்கும்பொழுதோ ஹார்ட் அட்டாக் போதோன்னா அவனுடைய ஹார்ட் வந்து முழுமையாக நின்று போயிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சிபி இன்க்ளூடு ரியூஸ் அ ப்ரீத் ரெசிக் த பிரீக் அது பார்த்திங்கன்னா உடனே திரும்ப வந்து சுவாசத்தை தூண்டுறோம். விச்சின் இஸ் அச்சீவ்டு பை த மவுத் டு மவுத் ப்ரீத்திங். வாயிலேருந்து வாய் வச்சு நம்ம சுவாசத்தை தூண்டணும். டெலிவர் த ஆக்சிஜன் டு த விக்டிம்ஸ் லங்ஸ் பை த எக்ஸ்டர்னல் செஸ்ட் ஆஃப் கம்ப்ரெஷன்ஸ் விச் ஹெல்ப்ஸ் டு சர்க்குலேட் த பிளட் அண்ட் த வைட்டல் ஆர்கன்ஸ்.
பார்த்திங்கன்னா இப்போ என்ன செய்யணும்னா நம்ம சுவாசத்தை வந்து நம்ம அவங்க ஹார்ட் நின்று போயிருக்கும். ஸோ பிரெயினுக்கு தேவையான பிளட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனும் போகாமல் இருக்கும். அதனால் என்ன செய்யணும், விக்டிம்ஸ் வாய் மேலே வந்து நம்ம ஆக்சிஜனை டெலிவர் பண்ணணும். டெலிவர் பண்ணி எக்ஸ்டர்னல் செஸ்ட் கம்ப்ரெஷன் மார்பு மேலே வந்து அழுத்தத்தை கொடுத்தம்போது ஹார்ட் என்ன செய்யும், துடிக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து அந்த ஹெல்ப் டு சர்க்குலேட் பிளட் வைட்டல் ஆர்கன்ஸ். வைட்டல் ஆர்கன்ஸ் அதில் பிரெயின் தான். ஏன்னா பிரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு மேலே ஆக்சிஜன் டெலிவரி ஆகலை அப்படின்னா பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆக ஆரம்பிச்சிடும். பிரெயின் டெத்தான பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. 4 to 6 மினிட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ப்ரிவெண்ட் த பிரெயின் டேமேஜாக நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ சிபிஆர் மஸ்ட் பி பெர்ஃபார்ம் வித்தின் 4 to 6 minutes ஆஃப்டர் சீசேஷன் ஆஃப் பிரீத் டு ப்ரிவெண்ட் த பிரெயின் ஆர் டேமேஜ் ஆஃப் த டெத். அப்போது அது மாதிரி விக்டிம்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 4 to 6 மினிட்டுக்குள்ளே அவ்வளோதான் டைமிங். அதுக்குள்ளே நம்ம வந்து அவங்களுடைய பிரீத்தை வந்து இன்டியூஸ் பண்ணல அப்படின்னோம்னா அவங்களோட பிரெயின் வந்து டெத் ஆகிடும். சரியா? ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன, அது பிரெயின் ஸ்டார்வேஷனுங்கிற டைமிங் வந்து 4 to 6 மினிட்டுக்குள்ளே ஆக்சிஜன் போட்டு தான் பிரெயின் கம்ப்ளீட்டாக டெத் ஆகிடும். ஸோ அலாங் வித் த சிபிஆர் டீஃபிப்ரிலேஷன்ஸ் இஸ் ஆல்சோ டன். அதேமாதிரி சிபிஆர் போலவே டீஃபிப்ரிலேஷன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது. அது மாதிரி டீஃபிப்ரிலேஷனுங்கிறது பார்த்திங்கன்னா மீன்ஸ் ஏ ப்ரீஃப் எலக்ட்ரிக் ஷாக். அது மாதிரி டீஃபிப்ரிலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுத்து அதுக்கப்புறம் ஹார்ட் ரெக்கவர் தான் ஃபங்க்ஷன், அந்த ஹார்ட்டை வந்து திருப்பி செயல்பட வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வெரிகோஸ் வெயின்ஸ் பாருங்கள். இந்த வெயின்ஸ் ஆர் ஸோ டைலேட்டட் தட் வால்வ்ஸ் ப்ரெசன்ட் இன் த பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட். இப்போ வெயின்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு வெயின்ஸ்லையும் இப்போ நிறைய வெயின்ஸில் பார்த்திங்கன்னா அந்த வால்வ்ஸ் இருக்குது. அந்த வால்வ்ஸ் வந்து என்னோடய ரோல் என்னென்னா பேக் ஃப்ளோ ஆஃப் த பிளட் ப்ரிவெண்ட்டு, அதாவது ரத்தத்தை பின்னோக்கி வராமல் தடுக்கும். ஆனால் வெயின்ஸ் லாஸ் ஆஃப் த எலாஸ்டிசிட்டி பிகம் கன்சிஸ்டட். ஸோ அந்த வெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலாஸ்டிசிட்டி லாஸ் ஆகும் பொழுது அதேமாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ் வந்துடும். காம்பனன்ட் சைட் ஆர் லெக்ஸு, ரெக்டம் ஹேண்டல் ரீஜன்ஸ், ஹெமராய்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, மலக்குடல் பகுதி, கால், இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கலாம். இந்த ஈசோபேகஸ் ஆல்சோ ஸ்பெர்மாட்டிக் கார்டில் கூட அதுமாதிரி நடக்கலாம். அதாவது என்ன, அந்த வெயின்ஸ் எல்லாமே ஒன்றா சுருண்டு ஒரு மாதிரி கூட்டம் கூட்டமாக சேர்ந்து நின்றுடும். சரியா? அதனால் பார்த்திங்கன்னா பயங்கர வலி ஏற்படும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எம்போலிசம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் பை த அப்நார்மல் மாஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆஃப் சச் ஃப்ராக்மெண்ட் பிளட் கிளாட் bone fragment of an air bubble. Embolus may lodge in the lungs, coronary artery or liver and leads to death அப்படிங்கலாம். ஸோ எம்போலிசங்கிறது வந்து ஒரு பிளட் கிளாட் வந்து என்ன செய்யும், வைட்டல் ஆர்கனுக்கு போகக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளட் வெசல்ஸில் போய் நின்று அடைச்சிட்டுனா, லாக் பண்ணிட்டுனா, லங்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி கரோனரி ஆர்டரியாக இருக்கட்டும், சரியா, லிவராக இருக்கும்போது லீட்ஸ் டு டெத், இறப்பு ஏற்பட்டு போகும். So aneurysm, weakened regions of the wall of the artery are vein bulges to form the balloon-like sac. ஸோ ஒரு ஆர்டரியோட ஒரு பகுதி பார்த்திங்கன்னா, ஆர்டரி அல்லது வெயின்ஸோட ஒரு பகுதி வந்து ஒரு மாதிரி பலூன் மாதிரி வீங்கி போய்ட்டுறது தான், சரியா, பல்ஜஸ் தான் அனியூரிசம் சொல்கிறோம். அன்ரப்டட் அனியூரிசம் may exert the pressure on the adjacent tissues may or burst causing மேசிவ் ஹெமரேஜ். அன்ரப்சர்னால் வெடிக்கிறதுக்கு முன்னால், அதாவது பைமாரி வீங்கிட்டனாலே வெடிக்க போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ வெடிச்சிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் தாங்காமல் வெடிக்கலாம், அது பர்ஸ்ட் வெடிச்சிடலாம். ஆர் காஷிங் மேசிவ் ஹெமரேஜஸ், நம்ம நிறைய ரத்தம் வந்து கசிஞ்சிடலாம். அதான் அனியூரிசம்னு சொல்கிறோம். ஸோ காமன் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் த ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்மோக்கிங், ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால் லெவல், டயபெட்டிஸ் அண்ட் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, ஒபேசிட்டி, ஹை கொலஸ்ட்ரால் லெவல், இது எல்லாமே காமன் ரிஸ்க் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் ஹார்ட் டிசீஸுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹார்ட் டிசீஸில் எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கரோனரி ஹார்ட் டிசீஸ் பார்க்குறோம். வாட் இஸ் கரோனரி ஹார்ட் டிசீஸ்? clogged or clogged arteries limit flow of the to the heart and starving the oxygen in the nutrients. ஸோ ஹார்ட் மசில்ஸுக்கு போகக்கூடிய ஆர்டரிஸ் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம அது வந்து என்ன செய்யும், பிளாக் ஆகிருக்கலாம். அதனால் அதுக்கு தேவையான ஆக்சிஜன் நியூட்ரிஷன் போகிறதுனால
கரோனரி ஆர்ட் டிசீஸ். கரோனரி ஆர்டரிங்கிறது ஹார்ட் மசில்ஸுக்கு பிளட்டை கொண்டு சப்ளை பண்ணக்கூடிய ஆர்டரி தான் கரோனரி ஆர்டரின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆர்ட்டில் பிளாக் இருக்கும்போது ஸோ ஹார்ட் மசில்ஸ் வந்து நான் ஃபங்க்ஷன் ஆகி லீட்ஸ் டு டெத். நெக்ஸ்ட்டு வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா the heart disease is often related to the disease of the circulatory system including arteries, veins and lymph vessels or blood disorder. இதில் ஏற்படக்கூடிய சம் ஆஃப் த ப்ராப்ளம் தான் நம்ம சொன்னால் வாஸ்குலர் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அயோட்டா டிசீஸ். A portion of the aortic wall weakness and balloon like out forming an aneurysm. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த அனேரிசம் மாதிரி பலூன் லைக்கான செய்யும் அந்த ஆர்டரிஸ் வந்து சும்மா குறிப்பாக அயோட்டா வந்து வீங்கி போயிடும். அதனால் அந்த மாதிரி அயோட்டா டிசீஸ் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எரித்தீமியா. அரித்தீமியாங்கிறது பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் இர்ரெகுலர்லி, ஹார்ட் பீட்டோட இர்ரெகுலர் அரித்தீமியா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிகார்டிட்டிஸ். பெரிகார்டியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டோட லேயர்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃப்ளமேஷன் அந்த ஒன் ஆஃப் த மோர் லேயர் அந்த பெரிகார்டியம் தின் மெம்பரேன் தென் லைஸ் த ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரிகார்டிட்டிஸ்ங்க பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு அந்த லேயரில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹார்ட் ஃபெயிலியர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹார்ட் ஃபெயிலியர். த ஹார்ட் cannot pump as powerfully as it need to in order to the supply of the blood with oxygen and nutrition causing the heart muscles to overwork and weaken. ஸோ ஹார்ட் வந்து துடிக்க முடியாமல் பம்ப் பண்ண முடியாமல் போயிடுது பிளட்டை. ஏன்னா வந்து அந்த ஹார்ட் மசில் தேவையான நியூட்ரிஷன்ஸ் இது பொதுவான மாதிரி கிடைக்காம போது ஹார்ட் ஓவராக ஒர்க் பண்ணி வீக் ஆகி ஹார்ட் ஃபெயிலியர் வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட் வால்வ் டிசீஸ். ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஹார்ட் வால்வ்ஸ் விச் கண்ட்ரோல் த பிளட் ஃப்ளோ இன்டு த அவுட் ஆஃப் த ஹார்ட் டஸ் நாட் ஒர்க். ஹார்ட் வால்வில் ஏற்படும் பிரச்சனை என்ன செய்யுது பார்த்திங்கன்னா இதுமாதிரி வால்வ்ஸ் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகாமல் போகிறதுனால ஹார்ட் வால்வ் டிசீஸ் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கார்டியோமயோபதி. கார்டியோமயோபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா enlarged or abnormality of stiff of the thick heart causing the heart pump weaker than normal sometimes leading to heart failure and arrhythmiaன்னு சொல்லலாம். ஸோ ஹார்ட் வந்து கொஞ்சம் வீங்கி போய்ட்டுன்னு சொல்லலாம். சரியா என்லார்ஜ்மெண்ட் ஆகிடும். சரியா அப்நார்மலியாக. அதனால் வந்து என்னச்சுன்னா பம்ப் பண்ண முடியாமல் சம்டைம்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துட வாய்ப்புன்னு வந்துடும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு இதோட இந்த லெசன் சாப்டர் ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்கிரிஷனை அடுத்த வீடியோவில் பார்க்க. எக்ஸ்கிரிஷன் 9 சாப்டர் நம்பர் 8 எக்ஸ்கிரிஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.